இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. சென்னையில் பறக்கும் ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் கைவசமாக உள்ளது. இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் ரயில்வே வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பூங்கா முதல் வேளச்சேரி வரையில் 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கிறது பறக்கும் ரயில் சேவை. 1997ஆம் ஆண்டு முதல் இந்த சேவை பயன்பாட்டில் இருக்கிறது. இந்தியாவிலேயே மின்சார ரயில்களுக்காக கட்டப்பட்ட அதிக தூரத்தை கொண்ட பாலம் இதுவாகும். மாநகரின் மையப்பகுதியில் இருந்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைந்துள்ள தென் சென்னை பகுதியை இணைக்கும் வகையில் இந்த ரயில் தடம் அமைக்கப்பட்டது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி வந்தனர். பறக்கும் ரயில் திட்டத்துக்கு ஒரு வருடத்துக்கு 104 கோடி ரூபாய் செலவாகும் நிலையில் 50 கோடி ரூபாய் மட்டுமே வருவாய் கிடைக்கிறது. கடந்த சில வருடங்களாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டும் எழுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடமே பறக்கும் ரயில் திட்டத்தை ஒப்படைக்க வேண்டுமென பலரும் கோரிக்கை வைத்தனர். தமிழ்நாடு அரசும் சென்னை நகரின் மையப்பகுதியிலிருந்து தெற்கே வேளச்சேரி பரங்கிமலை வரை இணைக்கும் இந்த திட்டத்தை முழுமையாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க ஆர்வம் காட்டியது. இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தின் போது பறக்கும் ரயில் திட்டத்தை மாநில அரசிடம் ஒப்படைக்குமாறு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்தார். இது ஏற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு வரும் சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணையமான கம்டா இவை தொடர்பான பதில்கள் வந்ததும் திட்டம் நடைமுறைக்கு வரும் என கூறியுள்ளது. MRTS-ஐ மெட்ரோவில் இணைக்கும் திட்டம் கடந்த 10 ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் நிர்வாக மற்றும் நிதியில்லா காரணங்களினால் தாமதமாகி வந்தது. தற்போது மத்திய அரசு இதற்கு ஆர்வம் காட்டுவதால் விரைவில் இணைப்பு பணிகள் முடியும் என்று கூறப்படுகிறது. சென்னை நகர் முழுவதும் ஏற்கனவே 200 கிலோமீட்டருக்கு மேல் மெட்ரோ கட்டுமான பணிகளுக்கு திட்டமிடப்பட்டு பல்வேறு கட்டங்களாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த முக்கிய வழித்தடம் அதில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.